நான் பார்வதி கூட சேர்ந்ததே ஒரு தப்பான மூணு நான் சொல்றேன். அதுதான் என்னோட கிரிசம். ஏன் நான் சொல்றேன் நீங்க வந்து அது வந்து பேச விடுறீங்களா? நீங்க பண்றீங்க நோட்டு பேனா வச்சிருக்கேன், நோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 நான் எழுதிக்கிறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் யோசிச்சுட்டு இருப்பேன்ல, எனக்கும் கொஞ்சம் டைம் இல்ல. சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. வைக்க முடியறத நீங்க மிச்சம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 1 2 3 இல்ல ப்ரோ, இல்ல டைம் சேவ் ஆகும்ல, எண்ட் பண்ணிடுவாங்க ஸ்பேஸ். பேசிட்டே இருக்கனால தாங்க நான் வந்து டைம் சேவ் பேச முடியல. நீங்க பேச விடுங்க. 5 பாயிண்ட் சொல்றீங்கன்னா நான் அதுக்கு வர்க் பண்ணிட்டு இருப்பேன். 5 கிரிட்டிசிசம்க்கு இல்ல நான் 5 பாயிண்ட் இல்லங்க, நான் சிங்கிள் பாயிண்ட் வைக்கிறேன். நீங்க அந்த ஒரு பாயிண்ட்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க போதும். சொல்லுங்க. நான் வந்து என் டிஃபிட்ட ஒத்துக்கிறேன். சரிங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வைல்ட் கார்டு வந்தாங்களா? அன்னைக்கு கமருதீனுக்கு பார்வதிக்கு சண்டை வந்துச்சு, அப்படித்தானே? அடுத்த நாள் கெஸ்டா வந்து பிரியங்கா. எங்க சண்டை வரலையாங்க? என்னங்க இது பெரிய முட்டா இருக்கு. கமருதீன் வந்து ஏன் பார்வதிக்கு பண்ணுங்க கேட்டாங்க, பார்வதி சாரி கேட்டாங்க, முடிஞ்சிருச்சு. உனக்கு சீரியஸாவே பேசுறது பார்வதிக்காக பாயிண்ட் இல்ல ப்ரோ. நீ ஆல்ரெடி ஒரு கேள்வி என்ன தெரியுமா கேட்ட? நரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிரிட்டிசிசமே வைக்க மாட்டீங்க. டிபி அவர்ட்ட பார்வதி தாண்டி பாயிண்ட் எதுவும் கிடையாது. டிபி திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி பார்வதி கிட்டயே தான் வராரு. அது தாண்டி அவர்ட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. முகமது ப்ரோ பேசிட்டு நீங்க பேசுங்க. பார்வதி 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 பேசு ப்ரோ. நீ ஏன் கமருதீன் பேச வந்து பார்வதி பத்தி பேசுற? அரஃப் ப்ரோ, உங்களோட கிரிட்டிசிசம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அதுக்கு வர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். கண்டிப்பா கிரிட்டிசிசம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே சரிங்களா? இவருக்கு என்னமா வர்க் பண்ற? அவர்ட்ட அந்த பாயிண்ட் தவிர எதுவுமே இல்லமா. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோ, உங்களை பேச விடுங்க. சரி முகமது பேசுங்க. முகமது உமர். ஹலோ ப்ரோ, எனக்கு ஏன் பேசுறதுன்னு சொல்லி தெரியும். ஏன்னா அவர் வைல்ட் கார்டை ஃபர்ஸ்ட் நம்பல. வைல்ட் கார்டு இந்த அக்யூஷன் பண்றாங்களோ அதை நம்பல. ஏன்னா 3 பேர் ஒரே இதை அட்டாக் பண்றதுனால பார்வதியும் சொல்லிட்டா. அதனால அவன் ஃபுல்லா நம்பல. கமருதீன் ஃபுல்லா நம்பாதனால தான் திருப்பி அவன் பேசுறான். இனி அவன் ஃபுல்லா நம்பல, வெளியே வந்தாதான் அவன் பேசாம இருப்பான். ஸோ அவன் மேல அது தப்பே இல்லை. அதுதான் பாயிண்டே. இது ஆரஞ்சு ப்ரோக்கு தெரியாது, ஆரஞ்சு அரஃபான்னு தெரியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது பேசவே கூடாது. இன்னொன்று மெயின் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். கம்ரு, வினோத், பிரவீன், கெமி இந்த 4 பேர் சேர்ந்தாலே எல்லாத்தையும் அடிக்கலாம். வாட்டர்மேலன் பார்வை அடிக்கலாம், அந்த வியானா கேங் அடிக்கலாம், வைல்ட் கார்டு அடிக்கலாம், எல்லாத்தையும் அடிக்கலாம். இந்த பிளான் மட்டும் அவருக்கு லீக் ஆச்சுன்னா எங்கேயோ போகலாம். ஆனால் தெரியாது, அவங்களா புரிஞ்சுக்கணும். இதுதான் சொல்ல வந்தேன். பார்வகிட்ட அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. அரஃபா ப்ரோ, பாரு கூட ஏன் சேர்ந்தான்? அன்னைக்கு காலையில 6 மணி. நான் என்ன கேக்குறேன், ப்ரோ எனக்கு போர் அடிக்குது ப்ரோ, வேற ஏதாவது பேசு ப்ரோ. உனக்கு அத்தவரை பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? ஆரம்பத்துல என்ன பேசுற நீ சொல்ல? இல்ல பவர் எப்படி அக்யூசேஷன் வச்சிருக்கு, நீ எப்படி அவங்க கூட நீ சகஜமா பேசலாம்? நான் அது எப்படி பாக்குறேன்றத புரிஞ்சுட்டு நீ பேசணும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், பிரியங்கா பாரு கூட ஏன் சேர்ந்த ப்ரோ? நான் வந்து பாருலாம் கேட்கல, கமருதீனை மட்டும் நீ பேசு. சொல்லிட்டு வந்துரு ப்ரோ. கமருதீன் மட்டும் என்ன பண்ண அதை மட்டும் சொல்லு. அதுதான் ப்ரோ. பாருவும் இருக்க கூடாது, வேற யாரையும் வாட்டனையும் இருக்க கூட, எந்த வீணா போனவங்க இருக்க கூடாது. கமரு என்ன பண்ணா? பிரியங்கா வந்து பார்வதி தான் வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த ஷோ ரன் பண்றான்னு சொன்னா பார்வதி கூட தொத்துக்கிட்டா. பார்வதி பிரியங்கா வரக்கூடாது, ஒண்ணு கமருதி மட்டும் தான் வரணும். குருனா இன்னும் முடிக்கல அவரு. இல்ல அவரு கமருதீனை பத்தி சொல்ல மாட்டிருக்காரு. பிரியங்கா போயிட்டாரு. எல்லாரும் மீட் போகலாம். ஒரே நிமிஷம், அராஃபாக்கு இப்ப என்ன கேள்வினா, பார்வதி வந்து சரியோ தப்போ அவங்கதான் ஷோ ரன் பண்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கமருதீன் பார்வதியில பேசுறானா அப்படிங்கிறது அவரோட டவுட். ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தே பார்வதி கூட நல்லாதான் பேசிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இருந்தே பார்வதி கழுத்துக்கு என்ன சொல்றது, போய் ஏதாவது செயின் போட்டா கழுத்து ஒரு மாதிரி வெறும் கழுத்தா இருக்குன்ற வரைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்லாதான் பேசிட்டு இருக்கான். அதாவது அருந்தவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேசுறதெல்லாம் அப்புறம்
பிராங்க் நடந்துச்சுல அன்னைக்கு அவங்க என்ட்ரியே இல்லையே. அன்னைக்கே பேசிட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு கூட நான் கூட கேட்டேன் குணால, என்னென்ன பார்வதி வந்து பெட்ல உட்காந்துட்டு இருக்கு, சகஜமா அது பேசிட்டு இருக்கான். பார்வதி வந்து பேசினா அப்பம்லாம் சகஜமா பேசல. நீங்க சும்மா முட்டு கொடுக்காதீங்க. இந்த டாஸ்க் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்ப அப்புறம் நீ தான் முட்டு பேசுறாங்க. கொடுக்கலையா ப்ரோ? நீங்க நாங்க தான் முட்டு முட்டு கொடுக்குறோம். கொடுக்கறது ரைட், நல்லாவே நீ அப்ப இல்ல. என்ன பண்ற ப்ரோ? நீ முட்டு நீங்க கொடுக்கலையா ப்ரோ? கிரிட்டிசிசம் சொல்லிட்டு முட்டு கொடுங்க, நாங்க கேக்குறோம். நான் அதான் கிட்டத்தட்ட வச்சுட்டேன். நான் டெய்லியும் வீடியோ போட்டிருக்கேன். என்கிட்ட வீடியோ கூட பேசுறேன். முட்டு கொடுக்குற உங்களுக்கு 5 அவசியமே பாயிண்ட் கூட கிடையாது. இல்ல. உங்களுக்கு ரைட்டா? 5 பாயிண்ட் கூட கிரிட்டிசிசம் பண்ற அளவுக்கு இல்லன்னா நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னே ஏங்க எனக்கு நான் புரியல. ஒரு கிரெடிட் வச்சேங்க. இல்லங்க அவ்வளவுதான் ஒரு நீ- கிரெடிட் தான் ஒண்ணுல வச்சாங்க. அது பத்தாதுங்க. ஒரு பார்வதி 10 மேல தாங்க எடுத்துருவாங்க. ஒரு வச்சிருக்கீங்க. 10 பார்வதி மேல எடுத்துருவாங்க. வச்சிருக்கீங்க ப்ரோ. தனிப்பட்ட முறையில ஒரு கமருதி 10 மேல வைங்க. எடுத்துடுவாங்க. கமருதீன் மேல ஒரு 10 எடுத்துடுவாங்க. எங்களுக்கு வேலையே தர மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன பண்றது? இல்ல, நான் வச்ச நீ ஒரு 5 கிரெடிட் சொல்ல நீங்க சொல்லுமா, பாயிண்ட் 10க்கு கொடுக்க போயிட்ட. மாட்டேங்கிறீங்க. நீ ஏம்மா 5 சொல்ல சொல்லுமா. ஏம்மா நான் வந்து ஒரே ஒரு கிரெடிட் தான் வச்சேங்க. எனக்கு நீங்க வேற எதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம். அதுதான் bro. அந்த இல்ல, பார்வதி இருங்க, தாண்டி இருங்க. உனக்கு உன்னால பேசவே முடியல. நீ என்ன ப்ரோ பார்வதியும் பேசிட்டு இருக்க? கமருதீனும் ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? இது கிரிட்டிசிசமா மக்களே? கொஞ்சம் ஹேண்ட் இது பண்ணுங்க, லைக்ஸ் போடுங்க. ஏங்க யாராச்சும்? பிரியங்கா சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்வதி கூட அட்டாச் ஆகுறது கிரிட்டிசம் தாங்க. இல்லையே, பிரியங்கா எந்த ஒரு அளவுக்கு வந்து attach ஆனாங்க? எந்த அளவுக்கு attach ஆனாங்க? ஆமாங்க. எந்த அளவுக்கு attach ஆனாங்க? ஆமாங்க. எனக்கு புரியல. ஆமாங்க. இல்லங்க எனக்கு இந்த டயலாக் புரியல. ஞாபகம் இருக்கு guys. எனக்கு புரியல. படிடா பரமா, படிடா படி. சரி ஓகே நீங்க நீங்க சரியா வாங்க, நீங்க பாக்குறது ஒருத்தங்க. லைவ் பாக்குறது நாங்க லைவ் தாங்க எபிசோட் பாத்துட்டு இருக்கோம். நாங்க மட்டும் என்னங்க அது பார்க்காம தாங்க இருக்கோம். நீங்க இல்லங்க, பார்வதியை மட்டும் தான் பாக்குறீங்க. Bro, அதனாலதான் உனக்கு உங்களுக்கு கொஞ்சம் serious ஆ பாவமா சொல்றேன். இருக்கு. bro, பார்வதி உனக்கு பார்ட்டின்னு தான் அடிச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நீ பேசினியே, பார்வதியை தாண்டி உன்னால பேசவே முடியல. இது எப்படி ப்ரோ? பார்வதி பார்வதி எனக்கு பார்வதி யாரும் நீ பார்வதி கமருதீன் போய் பேரை வந்து- பேசு. யோ கமருதி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட, உனக்கு பிடிச்ச மாதிரி விளையாட முடியாது. உனக்கு புரியுதா ப்ரோ? நீ யாருக்கு நீங்க சப்போர்ட்னு சொல்லு, அவங்கள பத்தி இது- நாங்க கழிவு லைனா ஊத்துவோம். உனக்கு புரியுதா? நான் இன்ச்சு பை இன்ச்சு கமருதினை பாத்துட்டு இருக்கேன். Okay, உங்கள மாதிரி okay. ஏதோ ஒரு Okay. ட்விட்டர் ஆனா, போஸ்ட் குருனா- பாத்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ற ஆள் குருனா- கிடையாது. புரியுதா ப்ரோ ஒரு உங்களுக்கு? There is a difference. இந்த கிரிட்டிசிசம்க்கு நான் ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்துக்கிறேன். இல்ல நீங்க அதான் மிஸ்டர் bro. புனிதரா அதான் புனிதராக்கிக்கோங்க. நான் புனிதரே ஆகலையா? நான் என் போஸ்ட் போய் செக் பண்ண, அவன் தப்பு பண்றப்ப நான் அவனுக்கு கழுவி ஊத்திருக்கேன். உனக்கு சப்போர்ட் பண்றேன். எனக்கு ஒரு மாதிரி வெட்கமா இருக்கிறதுனால நான் பேசியிருக்கேன். புரியுதா bro? நான் அவனை புனிதரே சொல்லவே இல்லை. அவன் தப்பு அவன்கிட்ட நிறைய இருக்கு. அவன் தாண்டி அவன் பாசிட்டிவ் இருக்கு. நீ உண்மையெல்லாம் சொல்ல ப்ரோ. உனக்கு சிரிக்கலாம், நான் தான் உன்னை பார்த்து சிரிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வேஸ்ட் பர்சன்ட் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறது வேஸ்ட். ஏன்னா உனக்கு பார்வதி அது தாண்டி உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. சூப்பர் ப்ரோ. Okay, ப்ரோ குருனா, கேம் புரியாது. உன்ன மாதிரி ஆள்கிட்ட என்ன ப்ரோ பேசுறது? புரியல உனக்கு கேம்னா என்ன? அதாவது புரியுதா? இல்ல எனக்கு புரியல. ஐயா குருனா. அவனுக்கு கேம் புரியுது, அதனாலதான் அவன் அப்படி இருக்கான். நீ கேம் புரியாதனால இங்க இருக்க. குருனா. உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கு. எது எது நான் bro? கேக்குதா? எனக்கு புரியுது. அங்க விஜய் சேதுபதி கேக்குற ஒரு பாயிண்ட் கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பத்தகன்னு வளர்றான். அப்ப என்ன கேம் புரியுது? பதக்கான்னு தெரியாம பேசுறான். ஒத்துக்கிறப்பா, உன்ன மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க மாட்டேன். பேசுறது வேற, புரிஞ்சிக்க கூட முடியாம ஒருத்தனா நீங்க வந்து அவ்வளவு டிஃபெண்ட் பண்றீங்களா? அவன் அவ்வளவு புரிஞ்சுப்பான். நான் சப்போர்ட் பண்றேன். அவன் பாசிட்டிவிட்டி வச்சு உனக்கே வலிக்குது. நீ போ, நீ அவனுக்கு முட்டு கொடுக்குற, அவனுக்கு போய் முட்டு கொடு. அவரை பேச விட மாட்டாரு. ஒரு நிமிஷம். அவர் பாயிண்ட் கமருதீன் பாயிண்ட் எடுத்து வச்சாலே ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறாரு. எங்க அதான் bro, நீங்க கேக்குற criticism இல்லங்க. criticism லாஸ்டா ஒரே ஒரு ஆன்சர் பண்றேன். அதோட நீங்க இதுக்கும் மேல சொல்றீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு நிமிஷம் இதோட என்ன சொல்றலாம் இல்லம்மா, அவருக்கு கேம் புரியல. அவர் கமருதினை பத்தி வெறும் குறை மட்டும் சொல்ல வந்திருக்காரு. அவருக்கு அவ்வளவுதான் பேச முடியும். எங்களுக்கு குருனா பேச விடுங்க. புரிஞ்சல. குருனா பேச விடுங்க. ஒரு யோ நிமிஷம். எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது, அதான் சப்போர்ட் பண்றோம். உங்களை மாதிரி சும்மா என்னால கோபம் overlap பண்றதுக்கு பண்ணி இல்ல. பேச முடியும். எனக்கு என்னால புரியுது. overlap பண்ணி பேச இல்ல முடியும். இல்ல என்னால overlap இரு, பண்ணி நீ பேச ஒரு முடியும். இங்க பாரு, நான் ஓப்பனா கேக்குறேன். நீ வெயிட் பண்றேன். இரு ஒரு இரு நிமிஷம் பேச ஒரே விடுங்க. நிமிஷம் டிபி. அதாவது இந்த ஆளு ஒரு கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லு, அவனை கழுவி ஊத்துறதுக்கு 100 பாயிண்ட் இருக்கும். நான் இவருக்கு ஆனா அதை பதில் சொல்ல சொல்லல. முடியாது. நீங்க வந்து முட்டிட்டு இருக்க. யாருக்காவது சப்போர்ட் பண்ணா நானே அதான் சொல்றேன். சொல்லு. நீ தைரியமா ஆளா இருந்தா ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி அவன் டிஃபெண்ட் பண்ணி பாரு. அப்ப தெரியும். உட்காந்துட்டு என்ன சொல்ற ஊர்கிழவி மாதிரி பழைய கதை பேசி எவன் வேணா பேசலாம். அதுக்கு ஒரு தைரியம் தேவையில்ல. ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் டிபெண்ட் பண்ணி நிக்கிறான் பாரு, அவனுக்கு தான் தைரியம் வேணும். உன்ன மாதிரி காத்துல பேசிட்டு வெத்து ஒத்து ஊருக்கு நான் ஆள் கிடையாது ப்ரோ. உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ப்ரோ. பார்வதின்னு ஒரு முக்கரை தவிர உனக்கு பேசுறதுக்கே ஒண்ணு கிடையாது. பார்வதியை பத்தி பேசுறேன். பார்வதி தாண்டி நீ பேசியா? நான் பேசுறேன். அவன் ஏன் ஒண்ணுமே புரிஞ்சுக்காம இருக்கான்? அதுக்கு ஒண்ணு பதில் சொல்லு. நீ இவ்வளவு புரிஞ்சுட்டு தான் இருக்கான். யாருமே ஞானி கிடையாது. நீ என்ன படிச்சிருக்க சொல்லுங்க. அப்படியே இன்னைக்கு லைவ் பாத்தியா? இன்னைக்கு லைவ் பாத்தியா?
இன்னைக்கு லைவ் பாத்தையா பாத்தியா? உன்னை விட நிறைய இன்னைக்கு பாக்குறேன், லைவ்ல உன்னோட நிறைய நான் வாட்ச் பண்றேன். எனக்கு இல்ல தெரியும் இல்ல கேம் பத்தி. நீ சொல்லாத, நீ உனக்கு என்ன கதை இன்னைக்கு கரும தெரியுமா live- சொல்லு. இன்னைக்கு லைவ்ல அவங்க ஒரு கான்வர்சேஷன், இன்னைக்கோ நேத்துக்கோ லைவ்ல இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாங்க. இன்னைக்கா நேத்து அதை சொல்லு கிளியரா. உனக்கு அதே தெளிவா தெரியல, நீ என்ன வயிறு கேம் பாக்குற? ஓ ஃபர்ஸ்ட் நீ சொல்றத கேளையா? மஞ்சரி எல்லாரும் இருக்கிறப்போ இவன் இப்படி சொல்லியா புரிஞ்சுக்கிட்டா? நீ மொக்க போடுற கருமம். சொல்லு யோ, சொல்ல சொல்லு. நீதாயா சொல்ல விட மாட்டா, குறுக்க பேசிட்டு இருக்க. உனக்கு யோ புரியுதா புரியலையா? காமெடி சொல்றா, எவ்வளவு நேரம் கேக்குற சொல்லு. யோ, மஞ்சரி வந்து சொல்லிட்டு இருக்கா, இவன் இப்படி புரிஞ்சிருக்கான், அவன் அப்பவும் ஆமா நான் அப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ இந்த இதுல அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான்ல, அவனே டேய் சொல்றான் பைத்தியம், நான் அப்படிதான் புரிஞ்சுட்டு. இதுதான் உன்னோட அடி முட்டாள்லாம். இதுதான் அவன் என்ன தெரியுமா சொன்னா, விஜய் சேதுபதி உன்னை கேள்வி கேட்கும் போது நீ போய் பார்வதி டவுட் கேட்டு புரியாம போய் சிரிச்சல்ல, அத பத்தி தான் பேசுறான். அத பத்தி பேசும்போது என்ன சொல்றான்? ஆமா எனக்கு அந்த இடத்துல புரியல பதிலு. அந்த வீடியோ எடுத்துட்டு வா, அத நீ அந்த வீடியோ எடுத்துட்டு வா, என்கிட்ட play பண்ணு. வீடியோ இருக்குது. நம்ம புரிஞ்சுப்போம். விஜய் சேதுபதி உன்னை சரி, கேக்குறது, video எடுத்துட்டு வா, எனக்கு விஜய் அனுப்பிச்சு விடு. சேதுபதி உன்னை கேக்குற டைரக்ட் கொஸ்டின், அது புரியாம நீ போய் பார்வதியிட்ட கேக்குற. எந்த கேள்வியை கேட்ட, ஆமா நான் தெரியாம போய் பேசிட்டேன் எனக்கு புரியலன்னா கேள்வி. உனக்கு புரியாம அது ஒரு கேள்வி உன்னை பார்த்து கண்ணாடி போய் பார்த்து இருக்கணும். நம்ம பேசலாம் சரியா? நீ வீடியோ எடுத்து அனுப்பிச்சு. ப்ரோ பால சொல்லுங்க. அனுப்பியா வாயா வலிக்குதியா? இவன் யாரா பைத்தியக்காரன் இருப்பாங்களோ? பால சொல்லுங்க. ஹெல்தியா எடுத்து போடாங்க, சண்டை யோ, போடாங்க. நீ பைத்தியக்காரனாரி ஆனா வரை பைத்தியம். நீ ஏன்னா பைத்தியக்காரனா? வெளில போடா புறம்போக்கு. தூக்கி விடு ப்ரோ ஃபர்ஸ்ட். பைத்தியம் அன்னைக்கு காலைல 6 மணி 7 மணி இவன் ஒரு பொக்க. பார்வதி இங்க வந்து சாவறான். வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கானா சொல்றானா? பைத்தியக்காரன் அது கிடையாது. ஆனா எனக்கு அவன் போஸ்ட பாக்கும்போது நல்லா தெரிஞ்சது பார்வதியோட பயங்கரமான ஹேட்டர் போல. அதனாலதான் வந்து பார்வதி இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். வேற ஏதாவது ஸ்பேஸுக்கு பதிலா இங்க வந்து அழுதுட்டு இருக்கான். அட பாவிகளா. பாலா ப்ரோ பேசுங்க ப்ரோ. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு உங்களோட ஸ்பேஸ்க்குள்ள வந்திருக்கேன். ஓகே, சிம்பிள் ப்ரோ. நான் வந்து இது கமருதீன் ஸ்குவாடுன்னு பார்த்தோன்னே வந்துட்டு நான் வந்து நியூட்ரலாக நான் வந்து ஒரு 30 டேஸாக வந்து பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் வந்து ஒரு ஓட் கூட பண்ணல இன்னும் யாருக்கும். ஓகே, ஃபேவரட்னு இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த டேட்லேருந்து இவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு. இந்த சீசன் வந்து யாருக்குமே ஃபிக்ஸ் ஆகலை இன்னும். நீங்கள் எனக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள், நம்ம ஏன் வந்து கமுதீனுக்கு நான் வந்து ஓட் பண்ணணுன்றது. ப்ரோ சிம்பிள் ப்ரோ. நீங்க கேம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு ஓட் பண்ணலாம். நாங்க ஆஸ் அ ஃபேன் என்ன அதான் நீங்க என்ன பாயிண்ட் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மேம். ஒரு பாயிண்ட். இப்பயாச்சும் என்ன பேச விடுவீங்களா? எனக்கு கத்தி கத்தி டயர்டா ஆயிடுச்சு. ப்ளீஸ் பேசுங்க ப்ளீஸ். ஓகே, அந்த இப்ப போனார்ல, ரிமூவ்ல இருக்காருல்ல, அவருக்கு யாராச்சும் போய் சொல்லிடுங்க முடிஞ்சா. அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா. எனக்கு சொல்ல முடியாது, போயிட்டாரு ரிமூவ்ல. அவருக்கும் இதே ஆன்சர் தான். இப்ப வந்து ஒரு வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு அலிகேஷன் சொல்றாங்க ஒருத்தவங்க மேல. அவங்க மேல கேக்குதா? ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப பார்வதி மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. உங்களை பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, அப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு வயல் கார்டு வந்து சொல்றாங்க. அது முழுசா நம்ப முடியும். ஏன்னா வயல் கார்டு சொன்னா இது ஒருவேளை உண்மையா கூட இருக்கும், ஒருவேளை இல்ல 70% வந்து உண்மையாதான் இருக்கும். அப்படின்றப்ப இருந்தும் பார்வதி ஓகே, பின்னாடி பேசியிருக்கிறது வேற, அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டது வேற. சரிங்களா? நான் சொல்றது அவங்க பின்னாடி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்காகவே நான் ஓட்டு போடலான்னு சொல்லுவேன். சரிங்களா? இன்னொன்னு, அவங்க பின்னாடி எங்கேயுமே பேசல. கமருதீன் இது வரைக்கும் யாருடைய கேம் பிளானையோ அவங்க பின்னாடி போய் பேசல. நேருக்கு நேரா சண்டை போடுவான், அதோட போயிடுவான், அவ்வளவுதான். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, இவ்வளவு பேப்பர் எல்லாம் கிழிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு நடிக்கிறாங்கன்றதுலாம் செகண்ட், 2வது பட்சம். அப்படி போவேணாம். நம்ம கோவப்படுறோம், நம்ம என்னென்ன நம்ம கிட்ட நெகட்டிவிட்டிஸ் இருக்கோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த தடவை வேர்ட்ஸ் எதுவுமே விடல, கோவமும் படல. கரெக்டா இன்னைக்கு கூட பிளாஸ்மால திவ்யா கிட்ட பேசும்போது திவ்யா வந்து பேசையில இவர் ரியாக்ஷனா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. இது 3வது பாயிண்ட். போதுமா, என்ன சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கோ சொல்லுங்க, லிசன் பண்றேன். கானா லிசன் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. கேம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட் பண்ணுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓட் பண்றோம்.
இல்ல ப்ரோ, அவரோட இன்னசென்ஸ், அவர் ரியாலிட்டி, இதுக்காக கண்டிப்பா ஓட் பண்ணலாம். ஃப்ராங்கா இருக்காரு. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்ல. இந்த ஒரு ஒரு என்வியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கன்னிங்கான ஒரு மென்டாலிட்டி அந்த எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவர் வந்து நிறைய உள்ளக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வருது. அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது இதெல்லாம் நடக்குது. ஒரு ரியல் பர்சனுக்கு தான் இந்த இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஒரு கன்னிங்கா இருக்கிறவங்களுக்கு ஈஸியா எப்படி டேக்கிள் பண்ணிட்டு போலான்னு தெரியும். அந்த மெத்தட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களே இஷ்யூ கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களே இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. சோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ப்ரோ நான் சொல்கிறேன் ஏன் அவருக்கு ஓட் பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா கம்ருதீன் ப்ரோ வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருப்பார். எல்லா எமோஷன்ஸும் அவர்கிட்ட இருக்கும். நல்லவராகவும் இருப்பார், தப்பு பண்ணால் கெட்டவராகவும் மாறுவார். இந்த விக்கல்ஸ்லாம் இருக்கார்ல, அவர் எப்போ வந்து நல்லவராக தான் சொல்லி ஆக்டிங் பண்ணுறாரு. அவருக்கு நல்லாவே கோவம் வரும். ஆனால் கோவப்படாத மாதிரி நடித்து ஒரு பேர் வாங்கணும். அவருக்கு விக்கல்ஸ்ன்னு சொல்லி பிராண்ட் ப்ரொமோட் பண்ணணும். ஆனால் நம்ம கம்ருதீனுக்கு அப்படி இல்லை. எல்லா எமோஷன்ஸும் அட் அ டைமில் காட்டுவார். அதுலேருந்து என்ன தெரியுது, அவர் தான் பிக் பாஸ் ஹவுஸில் ரியலாக இருக்கார். இந்த பார்வதி எல்லாம் சாட்டர்டே வந்து ஆக்டிங் விட்டுருப்பாங்க. அமிர்தீனுக்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லா நாளும் ஒரு நாள் தான். எல்லாமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் ஷோனா என்ன, ரியாலிட்டி ஷோ. யார் உண்மையாக இருக்கானோ அவனுக்கு தான் நம்ம ஓட் போடணும். இந்த வியான மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் போடக்கூடாது. நீங்களே பாருங்கள் யார் உண்மையாக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சபரி வந்து ஒரு நிமிஷம் வச்சே ஓட்டிடுவான். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா பிக் பாஸ் லைனில் உண்மையாக இருக்கிறது கமருதீன் மட்டும்தான். இல்ல ப்ரோ, எனக்கு எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்துட்டு அக்ரெசிவா விளையாண்ட கமருதீன், இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்துட்டு ரொம்ப அண்டர் ப்ளே பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து கேமுக்காண்டி அப்படி ஆடுறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதியோட அட்வைஸ் எடுத்துட்டு மாறிட்டார்னு நினைக்கிறீங்களா? ஓ இல்ல ப்ரோ, ப்ரோ, விஜய் விஜய் டிவி சேதுபதி வந்து அட்வைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணாதானே அனுப்பும்போதே மாறுறாரு. அப்படி சொல்லிட்டாங்க. ம் ரொம்ப மாறலாம் இல்ல அக்ரெசிவா ப்ரோ. தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லி. அவர் வந்து ஏமாந்துட்டார். அவர் பிக் பாஸ் சொல்ல முன்னாடி பார்க்கல. பார்க்காம போனனால விஜய் டிவி ஆளுங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அக்ரெசிவ் ஆடுங்கன்னு சொல்லி. அவர் பேசும்போதே தெரியும் அவர் சாஃப்டான ஆள் தான். ரொம்ப உள்ள வச்சுட்டுலாம் பேச மாட்டார். நார்மலா லோ டோன்ல தான் பேசுவாரு. விஜய் டிவி ஆளுங்க நீங்க இல்ல ப்ரோ, அக்ரெசிவ் அப்பெல்லாம் ஆடுங்கன்னு இல்ல சொல்லி ப்ரோ. இல்ல 2 இல்ல வாரம் இல்ல வந்து அப்படி ப்ளே பண்ணிட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு ப்ரோ, அதெல்லாம் அப்பெல்லாம் இல்லை ப்ரோ, அப்பெல்லாம் இல்லை. அவர் ஆக்சுவலாகவே கோவப்படுற கேரக்டர் தான், ஓகேங்களா? கோவப்படுறவாரு, அதுவும் கோவப்பட்டுட்டே இருக்கிற கேரக்டர் கிடையாது, ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல கோவப்படணுமோ அந்தந்த இடத்துல கோவப்படுவார். எந்தெந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருப்பார், ஓகேங்களா? அவர் வந்து ரியலாக தான் இருப்பார். இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களை ட்ரிகர் பண்ணுச்சுன்னா தான் அவர் வந்து கோவப்படுவார். இல்லைன்னா அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், அமைதியாக தான் இருப்பார். ஏன்னா வெளியும் அப்படிதான். அவர் வெளி கேரக்டரும் அப்படிதான். அவர் ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் அவர் கோவப்படுவார். சரி, எல்லாருமே அவருக்கு ரொம்ப கோவப்படுறான்னு சொல்லி அதே சொன்னனால அவர் சரி கொஞ்சமாவது இதா இருப்போம், நம்ம கோவம் எதுக்கு ரொம்ப படுறோம், அது தப்பா தானே அவங்க எல்லாமே சொல்றாங்க, தப்பா இருக்கு, சரி கோவத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோன்ட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அவன் எப்போ வேணாலும் அவனுக்கு கோவம் வர நிலைமையில காமிப்பான், ஓகேங்களா? அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. அவன் வந்து நடிக்கவும் இல்லை, எதுவும் கிடையாது. இப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா டக்குன்னு பேசிடுவான். என்ன தோணுதோ அதை பண்ணுவான், என்ன தோணுதோ அதை செய்வான். அப்படிதான் இருப்பான் அவன். அதுதான் கமருதீன். இன்னொன்னு பிளஸ் ஆட் இந்த பண்ணிக்கிறேன். பிராங்க்ல போய் இல்ல ப்ரோ, கமருதீன் 20 பேருக்கு ஒரு வீட்டுல விட்டுட்டு டெய்லி உன்னை கூப்பிட்டு நீ அது தப்பு இது தப்பு. இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம வீட்டுல எல்லா நாளும் வேலை செய்யணும்னா செய்ய மாட்டோம். சில நாள் முடியலாம் படுத்துக்குவோம். ஒரு கேம் ஷோக்குள்ள போயிட்டு டெய்லி உன்னை கூப்பிட்டு குறை சொல்லி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்மளே ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆயிடுவோம். அவன் ட்ரிகர் ஆகும்போது அவன் என்ன மைனஸ் பண்ணிக்கிறான்ற அவன் கத்துக்கிறான். போஸ்டோட கரெக்ஷன்ல அவன் அதை கரெக்ட் பண்ணிக்கிறான். இதுதான் நான் சிம்பிளா பாக்குறோம் ப்ரோ. பிக் பாஸ் ஷோவே அதானே நம்மளுக்கு. பிக் பாஸ் ஷோவே அதுதான் அவன் ஒருத்தவங்களுக்கு கத்துக்கிறான், ஒரு மாத்திக்கிறான்னு சொல்றேன். ரீசன் இருக்கும். இப்போ இந்த இந்த பிராங்க் இந்த இந்த வீக் நடந்துச்சுல, இதுல போய் கமருதீன் மாட்டணும், இந்த மாதிரி ஒரு பிராங்க்ல கமருதீன் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து இவங்க பிரஜனோட ஒரு வலையில போய் சிக்கிக்கிட்ட மாதிரி பிளான் பண்றீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அது மக்கள் இதுல யாருக்குமே இல்ல என் ப்ரோ, பார்வை ஒரே அது ஒரே ஒரு ஒரு பிளே, பதில் ப்ரோ. அவ்வளவுதான். அது அது ஒரு பிளே. இல்ல பிராங்க் இது வரும். சரி, பிராங்க் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஷோ போயிட்டு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லாருமே வந்து இந்த வீட்டுல காசுக்காக வந்து காசு வாங்கிட்டு உட்காந்துருக்கு யாருன்னு கேட்கும்போது எல்லாரும் அரோராவை சொல்லும் போது பிரஜின் மட்டும் வேணும்னே எந்திரிச்சிட்டு கமருவின் பேரை சொல்லிட்டு இந்த பிராங்க் வந்து பண்ணதுக்காக நான் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல சொன்ன பண்ணாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்துட்டு கமருவின் அக்யூஸ் பண்ணுவான். அப்பதான் நம்மளுக்கு அவன் மேல பார்வையே மாறும். இது பிரஜின் வேணுனே வந்து கமருவின் லாக் பண்றதுக்காக செஞ்ச விஷயங்கிறது இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகல. இப்ப நான் சொன்னது கரெக்டானு கூட தெரியாது. நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி கிளியரா பேசணும், ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வரைக்கும் அவன் பிராங்க் பண்ணது நீங்க இந்த நிமிஷம் நீங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். அந்த பிராங்க் பண்ணது ஓகே தான்.
கைண்ட் ஆஃப் ஆக்ட். அவங்க ஆரஞ்சு சொன்ன மாதிரி ஒரு ஆக்ட், அவ்வளவுதான். அப்படி பார்த்து இது அப்படியே விட்டுலாம். நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசணும், ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்ல நான் இது இன்னொரு வகையா பாக்குறேன். உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து இதை எப்படி கமருதீனுக்கு அகைன்ஸ்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய அந்த எக்ஸ்போஸ் என்ன ஆகுது, இல்ல வந்து என்ன மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சாதான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வேணும்னே வந்து மாத்தி ஆமா, இந்த விஷயத்துல இன்னும் கமருதீன் பாசிட்டிவா தான் போகும். ஏன்னா எல்லாமே சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? கமருதீனோட கேரக்டர், கமருதீன் வந்து இது எல்லாமே சொல்றீங்க. பட் கமருதீனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது இது வரைக்கும் ஒரு 4 வீக்ஸ் ஆச்சு. ஏதாச்சும் ஒண்ணு நம்மளுக்கு அவர் ஸ்கில் சொல்றீங்களா இல்ல எப்படி? ஆமா, ஸ்கில் செட்டே சொல்றேன். கேர்டேக்கர் ஸ்கில் செட் இஸ் an actor, ரைட்? ஒரு ஸ்கில் செட்டே வச்சுக்கோங்க. நல்லா டிராயிங் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, டான்ஸ் பண்றாரு, சிங்கிங் பண்றாரு, மல்டி டேலண்டடா தானே இருக்காரு. கண்ட்ரோல் பண்றாரு எமோஷன்ஸ. இவ்வளவு நாள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம இருந்தாரு. அந்த புதுப்பேட்டை அந்த ஆக்ட் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டர் நீங்களே சொல்லுங்க. அந்த தீபக ஸ்கெட்ச் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன், அவன் பாட்டு பாடுறது எல்லாமே நம்ம யூடியூப்ல எவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கு, ட்விட்டர்ல சரி, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு சிங்கர்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சோ அவனுக்கான டேலண்ட் அவன் காமிச்சிட்டு இருக்கான். சொல்றான். சாரி சொல்லு. இந்த பிராங்க்லயே ஒன்னு இருக்குது ஆக்டிங். அவன் இது வரைக்கும் சிரிக்காம வாங்காம அந்த அப்படியே ரியலா இருந்தான். மத்த எல்லாரும் கூட ஒரு மாதிரியா ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திவ்யா வந்து கோவப்படும் போது கூட அவன் ஃபேஸ்ல கூட அதை மாத்திக்கல. அந்த கோவத்துல இருக்கிற மாதிரியே ஒரிஜினலாவே இருந்தான். நான் அதை கூட பார்த்தேன். இது பிராங்க்ன்றது அவன் ஃபேஸ்ல காட்டிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அந்த ஃபியூரியஸ்னஸ் அந்த அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாதிரி, கோவம் இறங்குற மாதிரியே தான் இருக்கான். ரிப்ளையும் கொடுத்துக்கல, அப்படியே தான் இருந்தான். அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கேன். அப்பதான் பார்வதி வந்து இதெல்லாம் பாத்துக்கலாம்னு கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வச்சிட்டு இருந்தான். பாலா ப்ரோ, வேற என்ன தேவை உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டாலும் பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. குட். நான் எனக்கு அதான் சொல்றேன், எனக்கு இருக்கிற டவுட்ஸை நான் உங்களுக்கு ஸ்டில் நீங்க எல்லாம் ஃபேன்ஸ் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால ஜஸ்ட் கிளாரிட்டி கெட்டிங் கிளாரிட்டி ஃப்ரம் யூ ஆல் பீப்புள், அவ்வளவுதான். வேற ஒண்ணும். ஓகே அண்ணா கிளம்புறேன். பை. தேங்க் யூ கைஸ். பை பை பை. தப்புனா தப்பு ப்ரோ, ரைட்னா ரைட். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சரி மக்களே, இன்னைக்கு ஸ்பேஸ் முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைல்ல? ஓகே, முடிச்சுக்கலாம். இல்ல மாமா, இந்த மாதிரி அந்த அரலூசுக்குலாம் இதுக்கப்புறம் கொடுக்காதேப்பா. ஆமா, அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்னா அதை வந்து கரெக்டா கொண்டு போயிட்டு பேசி சால்வ் பண்ற மாதிரி இருந்தா போலாம். நீ திருப்பி உனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்து உனக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு பதில் சொன்னா நீ திருப்பி அதே மொக்க பார்வதி நான் பார்வதி பேச போய் கேளுங்களான்ற கதை தான் அது. கமருதீன் பார்வதி கூட பேசுறது பழகுறது தப்புனா இதெல்லாம் சொல்லவே முடியாது. 19 பேர் இருக்கிற வீட்டுல 2 பேர் சண்டை நடந்துருச்சு, ஒரு 2 நாள் பேசாம இருப்பாங்க, அப்புறம் பேசிதான் திவாகரோட டான்ஸ் ஆடுறதெல்லாம் பிரச்சனைன்றாடாமா. பேசவே கூடாதுன்னு நீ எப்படி கேட்கலாம்? அதுதான் எனக்கு புரியல. நீ பேசவே கூடாதுங்கிறதுக்கு நீ யாரா ஃபர்ஸ்ட்? அங்க சொல்றதுக்கு நம்ம சப்போர்ட்டரா இருக்கும், நமக்கே உரிமை கிடையாது. அவனோட கேம் அது, அவன் ஆடுறான், அவன் என்ன ஆடுறான், அவனை என்ன புரிஞ்சுக்கிறோன்றத வச்சுதான் நம்ம பேச முடியும். வெளில போய் 1000 கதை சொல்லலாம், உள்ள அவன் ஆடுற கேமை பத்தி தான் நம்ம பேச முடியும். உட்காந்து பாயிண்ட்ஸே இல்லாம உட்காந்து பாருன்ட்டு தாலி ஏத்துட்டான். அதுதான் இவனுங்களெல்லாம் பேசவே விடக்கூடாது, மியூட்டை போட்டு அடிச்சு உட்கார வச்சிடணும். அப்படியே நம்ம பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம பாயிண்ட்ஸை அக்செப்ட் பண்ணவே மாட்டிருக்கான் அவன். அதையும் நோட் பண்ணேன். தப்பு தான் சொல்றானே தவிர எந்த இடத்துலையுமே ஓகேன்னே சொல்ல மாட்டிருக்கான். ஏண்டா எல்லா பசங்க தான், எல்லா எமோஷனல் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஹியூமன் தானே அவனும். பேசவே கூடாது, அவன் கூட சேரவே கூடாதுன்னா அதான் நாலுல இருந்து வருவோம், அவன் பாயிண்ட் எதுவும் பேசுவோம், திரும்ப வளவளம் அதே சுத்திட்டு இருந்தானா, அம்மா அதுலயே சுத்திட்டு இருக்கீங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க டேரக்டா பேசுங்க சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட் கிளம்பிடுவோம். சும்மா ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசுறது. அந்த எல்லாரும் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. ஒபிட்டோ இவரு எல்லாமே கேட்டது எல்லாமே பாரு கூட ஏன் சேரான தவிர வேற கமருதீனை தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கொஸ்டினுமே வைக்க முடியல. ஏன்னா போன வாட்டி அவனுக்கு 2 வீக்ஸா வச்சானுங்க, தனிப்பட்ட முறையிலேயே வச்சாங்க. கம்பெனி பண்றதெல்லாம் தப்பா இருக்குது வாங்குதுன்னு. ஆனா இந்த வீக்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. அதனால கூட ஒரு ஆட்களை சேர்த்துக்கிட்டானுங்க.
உப்புக்கு சப்பான்ட்டு. இவனுங்கள அதெல்லாம் என்னதான் புரியுது. இவனுங்க மனநிலை. இவனுங்க வந்து நான் ஹேட்டர் இல்ல, நான் பொதுவா இருக்கேன்ட்டு ஒரு இதை காமிச்சிட்டு பிம்பத்தை காமிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று சொல்லி நெகட்டிவா பண்ணலான்ட்டு வந்திருக்கானுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனா இங்க பருப்பு வேகாதுன்னு அவனுக்கு தெரியாது போல. யாரு வந்தாலும் அதே கதை தான், அடிச்சு உட்கார வச்சுட்டு அனுப்பிடுவோம். எந்த நேரேட்டிவும் இங்க செட் பண்ண முடியாது தம்பிகளா. சரிமா, ஃப்ரீயா விட, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்பேன். பை. எல்லாத்துக்கும் மகிமா இருக்கீங்களா கோஸ்ட்? அவங்க பக் ஆகுதியா கோஸ்ட்? அப்பா நீங்க உன் ஸ்பேஸே பக். எனக்கெல்லாம் நான் பேசுறேன்னா இல்லையான்னு தெரியல, யாரும் கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல.